வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூபெர்ரி புட்டிங். அகர் ஜெலாட்டின் எதுவும் இல்லாமல் இந்த புட்டிங்கை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேன். இந்த ப்ளூபெர்ரி ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரி இதை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து ஜாம் மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா திக்காகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா திக்காக ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அகர் ஜெலாட்டின் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி திக்காக ப்ளூபெர்ரி ஜாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். தென் இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க்கை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நான், கரெக்டாக 500 ml. இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். மில்க் நல்லா திக்காகிடும். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டோம்னா மில்க் நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் ஒரு 100 ml 50 to 100 ml மில்க் ஊற்றுனீங்கன்னா போதும். மில்க் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் நீங்கள் அதில் ஆட் பண்ணும்போது மில்கில். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மில்க்கு இங்கே பாயில் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மில்க் வந்து இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணும்போது நல்லா திக்காகிடும். ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். எல்லாமே 3 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சுகர் எல்லாமே. 1/2 லிட்டர் மில்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா சுகர் எல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தோடனே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி கூல் பண்ண வச்சிடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். அண்ட் தென் இப்போ ஒரு பவுல் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நமக்கு ஒரிஜினல் கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பட்டர் அண்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் ட்ரேயில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ அதை எடுக்கும் போது தனியாக அந்த ஷேப் வருங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த புட்டிங்கில் பாதியை வந்து ஆட் பண்ண போகிறோம் மில்க் மிக்ஸை. தென் ஹாஃப் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ப்ளூபெர்ரி ஜாமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலரு. இப்போ இது லைட்டாக வார்மாக இருக்குது. இந்த டைமில் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஜாம் செய்யாமல் நீங்கள் ப்ளூபெர்ரியை ஹீட்டாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து திரிஞ்சிடும், நல்லா வராது. இப்போ வந்து இதையும் இந்த ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் ட்ரே எதில் வேணால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக ஜெல்லி மாதிரி வந்துடும். நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நீங்கள் டெசர்ட் கப்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பார்ட்டிக்குன்னா இந்த மாதிரி டெசர்ட் கப்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஈஸியான ஹெல்தியான ப்ளூபெர்ரி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் இப்போவே ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.